பாலு மகேந்திரா இந்திய திரைப்பட இயக்குனர், ஒளிப்பதிவாளர், நடிகர். இவருடைய படைப்புகள் எல்லாமே மற்ற படைப்புகள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும். ஒளிப்பதிவாகட்டும், இயக்கமாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை இவர் கடைப்பிடிச்சிருப்பார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி போன்ற மொழி படங்களில் இவர் பணி செஞ்சிருக்காரு. பூனாவில் திரைப்பட கல்லூரியில் ஒளிப்பதிவு கலையை படித்தவர். 1959 இவருடைய துறையில் தங்கப் பதக்கம் வென்றவர். சின்ன வயசுலேயே ஒரு சில விஷயங்கள் இவரை திரைப்படத்துறைக்கு ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம். சில படப்பிடிப்புகள், சில படங்கள் இவருடைய மனசுக்கு பிடிச்சிருந்திருக்கு. தரமான பதிவுகளை நாமளும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இவருக்கு வந்திருக்கு. சிறந்த ஒளிப்பதிவுக்கான பல மாநில விருதுகளை வாங்கியிருக்காரு பாலு மகேந்திரா. ஒளிப்பதிவாளராக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர், இயக்குனராக பரிமளித்தவர். இலங்கை வானொலியில் நாடகங்களில் நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையை மெருகேற்றியவர். திரைத்துறை மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சியிலும் கதை நேரம் அப்படிங்கிற பகுதியில் 52 கதைகளை இயக்கியிருக்காரு. வீடு, வண்ண வண்ண பூக்கள், அழியாத கோலங்கள், ஜூலி கணபதி போன்ற திரைப்படங்கள் இவருடைய சிறந்த திரைக்கதைக்கு எடுத்துக்காட்டு. 3ஆம் பிறை, வீடு, வண்ண வண்ண பூக்கள் இது எல்லாமே தேசிய விருதுகள் பெற்ற படங்கள். மாநில அரசோட விருதுகளும் இவருடைய திரைப்படங்களுக்கு கிடைச்சிருக்கு. இயக்குனர் பாலா, சீனு ராமசாமி, வெற்றிமாறன் போன்றவர்கள் இவருடைய உதவி இயக்குனர்களாக பணி செய்து இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக அறியப்படக்கூடிய இயக்குனர்களாக இருக்காங்க. இயக்குனராகவும் தொகுப்பாளராகவும் நீங்கள் கேட்டவை, ரெட்டைவால் குருவி, வீடு, மறுபடியும் அப்படின்னு நிறைய படங்களில் பணி செஞ்சிருக்காரு பாலு மகேந்திரா. ஒளிப்பதிவாளராக பரிமளித்த இவர் முள்ளு மலரும், சங்கராபரணம், எச்சில் இரவுகள், உறங்காத நினைவுகள் அப்படின்னு நிறைய படங்களுக்கு அருமையான பதிவுகளை கொடுத்துருப்பாரு. பாலநாதன் பெஞ்சமின் மகேந்திரன் இதுதான் இவருடைய முழு பெயர். 1939ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி மட்டக்களப்பு, இலங்கையில் பிறந்தவர். திரைப்பட இயக்குனராக, ஒளிப்பதிவாளராக, எழுத்தாளராக, தயாரிப்பாளராக, நடிகராக பரிமளித்தவர். தலைமுறைகள் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக நடிகராகவும் இருந்தவர். பாலு மகேந்திரா அவர்களுடைய பிறந்த தினம் இன்று.